சிவபெருமான் காலத்தின் அதிபதி என்றாலும் சில நேரங்களில் தனது பக்தர்களின் பாதுகாப்புக்காக யமனின் செயலை நிறுத்தியுள்ளார். இந்த சம்பவங்களில் மிகவும் பிரசித்தியானது மார்க்கண்டேயர் கதையே. மார்க்கண்டேயர் மிகுந்த சிவபக்தனாக இருந்தான். அவனுக்கு பிறப்பதற்கு முன்னரே அவன் பெற்றோர் ஒரு தேர்வில் இருந்தனர். ஒரு சிறிய ஆயுளுடன் ஒரு புத்திசாலி மகன் மற்றும் ஒரு நீண்ட ஆயுளுடன் ஒரு சாதாரண மகன். அவர்கள் முதல் தேர்வை தேர்வு செய்ததால் மார்க்கண்டேயருக்கு 16 வயதிற்குள் இறப்பது நிச்சயிக்கப்பட்டது. ஆனால் அவன் பிறந்த நாளிலிருந்தே சிவனை மட்டுமே வழிபட்டு வந்தான். மார்க்கண்டேயர் 16வது வயதிற்கு வந்தபோது யமன் அவனுக்கு இறப்பு ஏற்படுத்திவிட முடிவு செய்தான். ஆனால் மரண நேரத்தில் மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை பற்றி கொண்டு ஓம் நம சிவாய என உச்சரிக்க தொடங்கினான். யமன் அவனை கட்டிக்கொள்ள தனது பாசக்கயிறு வீசிய போது அந்த கயிறு சிவலிங்கத்தையும் சுற்றிவிட்டது. அதே நேரத்தில் சிவபெருமான் கோபமுடன் வெளிப்பட்டு யமனை தனது காலால் தள்ளினார். சிவனின் கோபம் மிகுந்ததால் அவர் யமனையே அழித்தார். தீவிர சிவ பக்தர்களுக்கு மரண பயம் இருக்காது. யமன் இறந்ததால் எவரும் இறக்க முடியாமல் உலகில் ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட்டது. தேவர்கள் அனைவரும் சிவனிடம் முறையிட்டனர். அப்போது சிவன் யமனை மீண்டும் உயிர்ப்பித்தார். ஆனால் ஒரு முக்கிய வரம் அளித்தார். யமன் சிவ பக்தர்களுக்கு பயம் ஏற்படுத்தக்கூடாது. சிவனுடைய பக்தர்களுக்கு மரணமும் சிவனின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கும். இதன் காரணமாக சிவன் மரணத்தின் அதிபதியாகவும் கல்யாண கருணாகரராகவும் போற்றப்படுகிறார். இது சிவபெருமானின் மிருத்யுஞ்சயர், அதாவது மரணத்தை வெல்ல வல்லவர் வடிவமாகவும் குறிப்பிடப்படுகிறது.